நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு நேர்காணலில் எந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் திருமதி மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது இன்னைக்கு கொண்டாடப்படுது. அவருடைய துணை முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப சிறப்பா கவனமா திட்டம் போட்டு செயல்படுறத நம்மளால பார்க்க முடியுது. அதோட நமக்கு மேல ஒருத்தர் இருக்கார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர் கவனமா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கிறார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா பேசும்போது கூட சொல்லும்போது தமிழக முதல்வர் அவங்க அப்பா அப்படின்றத தாண்டி கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு அவருக்கு நான் சரியா பதில் சொல்றேன்னா, அவருக்கு நான் சரியா நடந்துக்கிறேன்னா, அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நான் கவனமா செஞ்சு முடிக்கிறேனா அப்படின்றதுல ரொம்ப சிரத்தை எடுக்கக்கூடிய ஒருவரா தான் நான் பாக்குறேன். அதனால்தான் இப்ப சமீபத்துல ஒரு வெள்ளம் எல்லாம் அதுக்கு எந்த அளவுக்கு அவங்க துரிதமாக வேலை பார்த்தார்கள். வேலை பார்க்காம இருக்கிறவங்க ஒரு பக்கம், வேலையை கொஞ்சம் நிதானமா பாக்குறவங்க ஒரு பக்கம், வேலையை துரிதமாக சீக்கிரமாக பாக்குறவங்க அப்படின்றவங்க இன்னொரு பக்கம். அந்த மாதிரி வேலையை அவ்வளவு வேகமாக பார்த்து முடித்து மக்களினுடைய ஒரு பாதுகாப்பை உறுதி செய்வதுல துணை முதல்வர் அவர்களுக்கு நிகர் அவர்தான். அவர் பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த விமான சாகச நிகழ்ச்சி எல்லாம் நடந்தது. அதுல கூட சில அசம்பாவிதத்தை நம்ம பாக்குறோம். அது கூட எதனுடைய பொருட்டு அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு இருந்த அந்த வெப்பத்தினுடைய சூழல் திடீர்னு புறப்படும் போது அந்த விமான சாகசத்துக்கு மக்கள் வரும்பொழுது காலையில இருந்து வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா புறப்படும் போது திடீர்னு ஒரே நேரத்துல பல லட்சம் மக்கள் ஒரே வழியில போகணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய பின்னடைவாக மாறிவிட்டது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதனால அவர் துணை முதல்வராக பதவி எடுத்ததுக்கு அப்புறமா தான் இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு பேசுறதெல்லாம் ஒரு தவறான மனநிலை. அதை தாண்டி அதனால பாதிக்கப்பட்டவங்க சில பேருக்கு மூச்சு விடாம போகும் பொழுதெல்லாம் எந்த அளவுக்கு வேகமாக மருத்துவ உதவிகள் கிடைத்தன அப்படின்றதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அடுத்ததாக இப்போ சமீபத்துல அரசு மருத்துவமனையில நடந்த அந்த மருத்துவர் மீது நடந்த ஒரு கத்தி குத்து தாக்குதல், அப்போ கூட உடனடியாக துணை முதல்வர் அவர்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரியும் உடனடியாக அந்த மருத்துவரை போய் பாக்குறது அப்படின்றது எல்லாமே ஒரு இளமை தன்மையோட அந்த இள ரத்தம் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி சிறப்பாக பணியெடுப்பாங்க, சிறப்பாக பங்காற்றுவாங்க அப்படின்றதுக்கு துணை முதல்வர் அவர்கள் ரொம்ப பெரிய உதாரணமாக இருக்கிறார் அப்படின்றதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவருக்கு எடுத்த உடனே பதவியை கொடுத்துடல. அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகளை அவர் எந்த அளவுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கிறார் அப்படின்றத சோதிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் இளைஞர் அணி செயலாளரா வராரு. அதுக்கப்புறமா தேர்தல்ல நிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு அமைச்சர்ன்ற பொறுப்பு கொடுக்கப்படுது. அதுக்கப்புறமா துணை முதல்வர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரார். இவ்வளவு வந்ததுக்கு அப்புறமா கூட எனக்கு மேல ஒருத்தர் இருக்கார், எனக்கு மேல ஒருத்தர் இருக்கார் அப்படின்ற அந்த எண்ணம் மாறாமல் செயல்படுற அந்த நினைப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு கூட அவருடைய பிறந்த நாள்ல எக்ஸ் தளத்துல அவர் எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, இந்த மாநிலத்தை, இந்த தமிழ்நாட்டை நேசிக்க கூடிய ஒரு மனிதராக என்னை மாற்றி இருக்கிறார் யாருன்னு கேட்டா என்னுடைய தந்தையார், இந்த கழகத்தினுடைய தலைவர், இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் பொழுது அது உண்மையிலேயே ரொம்ப புலகாங்கிதமா இருக்கு. ஒரு பிறந்த நாள்ல எனக்கு இதெல்லாம் பரிசு கிடைச்சது, என்னை இப்படி எல்லாம் வாழ்த்துனாங்க அப்படின்றத தாண்டி இந்த மாநிலத்தின் மீது அன்பு செலுத்துபவனாக என்னை மாத்தி இருக்கிறாங்களே, இந்த மொழியின் மீது நேசம் கொடுப்பவனாக என்னை மாத்தி இருக்கிறாங்களே அப்படின்னு நெகிழ்ச்சியாக பேசக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அதத்தான் இன்னைக்கு துணை முதல்வரை இந்த இடத்துக்கு கொண்டு நிறுத்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் துணை முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி பல்வேறு முரண்பாடுகள் வந்துச்சு, பல்வேறு சலசலப்புகள் எழுந்தது. கலைஞர் அளவுக்கு அவருக்கு அரசியல் பண்ண தெரியல, ஸ்டாலின் அவர்கள் அளவுக்கு அரசியல் பண்ண தெரியல அப்படின்லாம் விமர்சனங்கள் எல்லாம் வந்துச்சு. இப்ப அதை தாண்டி அது எப்படி மாறி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இதுக்கு சரியான ஒரு உதாரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள். ராகுல் காந்தி அவர்களை ஆரம்பத்துல என்னவா பேசினாங்க அப்படின்னு கேட்டா, பப்பு பப்பு பப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, குழந்தை அப்படின்னு கொஞ்சற மாதிரி. ஆனா இன்னைக்கு பப்பு பப்புன்னு சொன்ன வாயெல்லாம் இன்னைக்கு இளவரசர் அப்படின்லாம் பேசுற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. அப்போ
ஒருத்தரை வந்து குழந்தை அப்படின்னு சொன்ன இடத்துல இருந்து ஒருத்தர் வந்து தலைவராக ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளாத்தான் நான் இதை வந்து பாக்குறேன். இன்னொரு பக்கம் இப்படி வந்து வந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு வைத்தறிச்சலுடைய வெளிப்பாடாகவும் நான் இதை பாக்குறேன். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போலதான் ஒரு கட்சியினுடைய இளைஞர் அணி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு செயலாளரா இருந்த ஒருத்தர் இன்னைக்கு வந்து துணை முதல்வரா வராரு அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்த உழைப்பு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது வந்து ஒரு குடும்ப வாரிசா இருக்கே, குடும்ப அரசியலா இருக்கே, அந்த குடும்பத்தை தாண்டி யாருக்குமே வந்து தகுதி இல்லையா, யாருக்கும் திறமை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப வாஸ்தவமான ஒரு கேள்வி. இதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஒரு ஜனநாயக நாட்டுல அடுத்த கட்ட தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம், அடுத்த கட்ட பதவி வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா ஏன், எதற்கு, யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட வேண்டும். அதான் ஜனநாயகம். அப்போ அந்த சூழல்ல ஏன் இவருக்கு கொடுத்திருக்கிறாங்க? அதுலயும் சில பேர் வந்து கொச்சையா கூட பேசுறாங்க. என்னன்னா, சினிமாவுல இருந்தா உங்களுக்கு வந்து பதவி கொடுத்துருவாங்களா, அப்படின்னா அப்போ சினிமால நடிச்சிட்டு நேரா பதவிக்கு வந்துடலாமா அப்படின்லாம் கூட நிறைய பேர் பேசினாங்க. ஆனா வெறுமனே திரைப்படம் மட்டும்தான் அவருடைய முகமாக இருந்ததா? இப்ப திரைப்படத்துல வந்து ரொம்ப ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாம் கூட ஒரு மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய செயல் திட்டம் என்ன, அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்களுடைய உண்மை முகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, வெட்ட வெளிச்சமா ஆயிடுச்சுன்னு எல்லாம் பாக்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய அப்பா முதல்வர் அப்படின்றதுனால அவர் துணை முதல்வரா ஆகல அப்படின்றதுதான் அவர் வரிசையா நிரூபிச்சுக்கிட்டே வர்றார். அவர் ஒவ்வொரு தேர்தலையும், அது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு தேர்தலையும் அவர் முன்னெடுக்கக்கூடிய பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கட்சிக்குள்ளேயே வந்து இன்னைக்கு துணை முதல்வராக ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா கட்சிக்குள்ள எவ்வளவு பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த கட்சி என்ன வெறும்னே வந்து ஆன்லைன்ல வந்து சேர்ந்த கட்சியான்னு கேட்டா இல்ல, மிஸ்டு கால் கொடுத்து சேர்ந்த கட்சியான்னு கேட்டா இல்ல, லெட்டர் பேட் கட்சியான்னு கேட்டா இல்ல. அதை தாண்டி அங்க வலுவான தொண்டர்கள் இருக்கிறாங்க. திமுகவினுடைய அடித்தளமே என்ன அப்படின்னு சொன்னா அதனுடைய கொள்கைகளும் அதனுடைய தொண்டர்களும் தான். அப்போ அந்த தொண்டர்கள் வந்து இந்த அளவுக்கு அந்த கட்சியினுடைய கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்டு சேர்ந்திருக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்கு அடுத்ததாக இன்னொரு தலைவரை நீங்க கொண்டு வரும் பொழுது அந்த கட்சிக்குள்ள எவ்வளவு பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கும். ஒருத்தரா, 2 பேரா, அத்தனை பேர் இருக்காங்க. அப்போ அவங்கள ஒத்துக்காம இப்படி ஒரு துணை முதல்வரை நீங்க கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா சாத்தியமே இல்லை. அப்போ எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி கொண்டு வந்திருக்க முடியுமான்னு கேட்டா அதுவும் சாத்தியமே இல்ல. அப்போ ஜனநாயக முறைப்படி அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள், அந்த உறுப்பினர்கள் உதயநிதினு சொல்லக்கூடிய அந்த நபரை தங்களுடைய துணை முதல்வராக, தங்களுடைய 2ஆம் கட்ட தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதைத்தான் இங்க நம்ம பாக்குறோம். அப்போ மக்களினுடைய ஆதரவும் அவருக்கு இருக்கு, கட்சிக்குள்ளேயும் ஆதரவு இருக்கு அப்படின்றதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால இவங்க சொல்லக்கூடிய விமர்சனம் இருக்கு இல்லையா, கலைஞரை போல இல்ல அப்படின்றது, அடுத்தது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போல இல்ல அப்படின்றது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதல்ல இந்த பொறுப்புக்கு வரும்பொழுது என்ன சொன்னாங்க, இந்த பதவிக்கு வரும்பொழுது இவரால் எல்லாம் அரசியல் செய்ய முடியுமா, கலைஞர் அளவுக்கெல்லாம் இவரால் எல்லாம் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பேசியதுதான் இந்த வாய். அந்த வாய் தான் இன்னைக்கு என்ன பேசுதுன்னா, உதயநிதி அவர்களால முடியுமா, அவர் இப்பதானே திரைப்படத்துல எல்லாம் நடிச்சிட்டு வந்திருக்கார், அந்த திரைப்படத்துல நடிச்ச அந்த ஒரு பிரபலத்தை வச்சு செல்வாக்க வச்சு அவரால் வர முடியுமா அப்படின்லாம் பேசுறாங்க. ஆனால் அவர் தேர்தல்ல நின்னு, எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்னு வெற்றி பெற்றார் என்பதுதானே வரலாறு. அதனால பேசுறவங்க ஒரு வைத்தறிச்சலின் காரணமாக பேசலாம், அல்லது இவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்களே, இவங்களை வளர விட கூடாது அப்படின்னு சொல்லி பேசலாம். அந்த மாதிரி சில வேலை திட்டங்கள் அவங்களுக்கு இருக்கு, அதனால அவங்க பேசுறாங்க. ஆனால் உண்மையிலேயே மக்களுக்கான தொண்டு செய்ய வேண்டும், சேவையாற்ற வேண்டும் என்று இருப்பவர்கள் இத பத்தி எல்லாம் நினைச்சுக்காம அவங்க பாட்டுக்கு தங்களுடைய பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால்தான் கண்ணதாசன் அவர்கள் சொல்லும்போது சொல்லுவாரு, போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், நான் பாட்டுக்கு தொடர்ந்து என்னுடைய பணியை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அந்த வகையில தான் இன்னைக்கு உதயநிதி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்போ சனாதனம் பத்தி அவர் பேசினது அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய எதிரொலியாக இருந்தது அப்படிங்கறத நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்தோம். சனாதனம் பத்தி பேசினதை வந்து மறைமுகமாவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்
பாராளுமன்றத்துல மென்ஷன் பண்ணி பேசுனது அதெல்லாம் பாக்குறோம். அப்போ தேசிய அரசியலை நோக்கி உதயநிதி அவர்களுடைய பார்வை எப்படியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? தேசிய அரசியலை நோக்கி அவருடைய பார்வை என்னவா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க இல்லையா? அவரை ஒரு மாநிலத்தை தாண்டி தேசியம் அப்படின்ற அந்த இடத்துக்கு நீங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கீங்க. இது உங்களுடைய கேள்வி மட்டும் இல்ல, இது ஒட்டுமொத்தமாக மனிதர்கள் மக்களினுடைய ஒரு கேள்வி. அதனுடைய பிரதிநிதித்துவமா தான் நீங்க வந்து இதை கேக்குறீங்க. அப்ப பாருங்க, ஒரு சாரார் அந்த சனாதனம் அப்படின்ற சொல்லை இவர் எப்படி வந்து தவறுதலா பயன்படுத்துறார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இல்ல அவர் வந்து இன்னும் தேசிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அப்போ எந்த கூட்டம் அதிகமா இருக்கு? அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு நபர் உலகளாவிய, அதாவது தேசிய அளவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்ற ஒரு இடத்துல அவர் வந்திருக்கிறார், அவர் வளர்ந்து இருக்கிறார் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அதை எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு, குறிப்பாக +2 முடித்த மாணவர்களுக்கு, தங்களுடைய மருத்துவ கனவை நோக்கி ஓடக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு இன்னைக்கு நீட் தேர்வு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அச்சுறுத்தலா நம்ம கிட்ட வந்திருக்கு. கல்வி என்பது பொதுப்பட்டியல்ல சேர்க்கப்பட்டதனுடைய விளைவை இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ அந்த நீட் தேர்வை வந்து நீக்குவோம் அப்படின்றதுதான் எங்களுடைய முதல் கையெழுத்து அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து வந்த கட்சி திமுக. ஆனா முடிச்சுதான்னு கேட்டா இல்ல. அப்போ தேர்தலுக்குன்னு வாக்குறுதி அள்ளி வீசுவாங்க, ஆனா அவங்களால செய்ய முடியாது அப்படின்ற ஒரு இடத்தை வந்து இது காட்டுற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலேயே நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டா, நீட்டை வந்து ஏற்றுக்காம ஒதுக்கி வைக்க வேண்டிய அத்தனை உரிமைகளும் ஒன்றியத்துலதான் இருக்கு. அதுக்காக உதயநிதி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதாவது நீட்டுக்கு எதிரான, நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்லுவதற்கான அந்த ஒரு குறிப்புல வந்து ஒரு கையெழுத்து போட்டு ஒரு கையெழுத்து இயக்கமா தொடங்குறார். அப்போ பாருங்க, மாநிலத்தினுடைய பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் அது வந்து இந்த ஒட்டுமொத்தமான இந்திய தேசத்தினுடைய பிரச்சனையாக அது வந்து மாறி இருக்கு. அதுக்கு எங்க இருந்து முதல் குரல் வருது அப்படின்னு கேட்டா, தெற்குல இருந்து தான் வருது. அப்போ அதனுடைய ஒரு முகமாக, அதனுடைய ஒரு பிரதிநிதித்துவமாக உதயநிதி அவர்கள் இப்படி ஒரு கையெழுத்து இயக்கத்தை முன்னெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதை போலவே நம்ம வள்ளுவர் கோட்டத்துக்கு பக்கத்துல வந்து இதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை கூட முன்னிறுத்தி இருக்கிறார்னு பாக்குறோம். அந்த போராட்டத்துல மருத்துவர்கள், செவிலியர்கள் இவங்க எல்லாம் கூட கலந்துகிட்ட ஒரு பெருமை வந்து அவருக்கு உண்டு. அப்போ மாநிலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒன்றியத்துல சொல்லி சரி செய்யணும் அப்படின்ற அளவுல அவர் வந்து இன்னைக்கு ஒரு தேசத்தினுடைய முகமாக பார்க்கக்கூடிய அந்த இடத்துல அவர் நிக்கிறார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால இதை வச்சே அவர் வந்து அங்க ஒன்றியத்துல போயிடுவாரா அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஆனா அதை தாண்டி மாநிலத்தினுடைய மேன்மையும் மற்ற மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றியத்தினுடைய நிலைப்பாடுகளையும் அவர் கேட்க வேண்டிய இடத்துல அந்த சரியான கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். 2026 சட்டமன்ற தேர்தல்ல வந்து இளைஞர்களை நோக்கி ஒரு அரசியல் போய்கிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனா திமுகல இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருந்தாலும் சரி, தாவேகால இருந்து விஜயாக இருந்தாலும் சரி, சீமானா இருந்தாலும் சரி, அதாவது இளைஞர்கள் நோக்கி தான் அந்த அரசியல் போய்கிட்டு இருக்குது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படியாக இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்ல, இளைஞர்கள் 3 பேரும் நோக்கி போறாங்க அப்படின்றது ஒரு தவறான கண்ணோட்டம். ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மேல இளைஞர்களுக்கு ரொம்ப பெரிய அதிருப்தி வந்தாச்சு. அதுல இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் அங்க வேண்டாம், அவரை பேசக்கூடிய கொள்கை ஒன்னா இருக்கு, நடைமுறைப்படுத்தக்கூடிய கொள்கை வேற இருக்கு. ஆனா அதாவது கிட்டத்தட்ட இது வந்து உங்களுடைய கட்சின்னு சொல்லி, அடுத்தது நம்முடைய கட்சின்னு சொல்லி, இன்னைக்கு என்னுடைய கட்சி அப்படின்ற இடத்துக்கு அவர் வந்துட்டார். அதனால உங்களுடைய கட்சின்னு சொன்ன இடத்துல அதை நம்பி வந்த இளைஞர்கள் எல்லாமே இன்னைக்கு அவருடைய கட்சியாமே நம்ம ஏன் இருக்கிறது அப்படின்னு கிளம்பி வெளியில வந்தாச்சு. அந்த ஒரு பதட்டத்துலதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு முடிஞ்ச உடனே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பேசிய பேச்சு தாக்குப்பிடிக்க முடியாம பல்வேறு நிலைகள்ல அவர் பேசினது எல்லாத்தையும் நம்ம கேட்டோம். அதாவது தாவேகாவினுடைய தலைவர் ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும், இல்ல அந்த பக்கம் நிக்கணும், நடுவுல நின்னா லாரி அடிச்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பேசக்கூடாத ஒரு வார்த்தை, வாழ வேண்டிய வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்க வந்து லாரி அடிச்சு போயிடுவீங்க அப்படின்னு அவ்வளவு மோசமான ஒரு வார்த்தைகளால சொல்றாருன்னா அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, என் தம்பி வந்து கட்சி தொடங்கினா நான் வரவேற்பேன்னு சொன்ன அதே நபர்
என் தம்பிய வந்துட்டு லாரி அடிச்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தள்ளி இருக்காருன்னா அது அந்த மாநாட்டினுடைய வெற்றி. அந்த மாநாட்டுல அவர் பேசிய பேச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஏற்கனவே இளைஞர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிட்டு இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் என்பது அவங்க அந்த மாநாட்டுல வந்து கூட்டிய கூட்டம் என்பது ரொம்ப பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கு. நாம் தமிழர் கட்சியில இளைஞர்கள் வந்து அது பக்கம் போறாங்களா அப்படின்னு பாக்குறது வந்து இன்னைக்கு சரியான ஒரு பார்வையா எனக்கு தெரியல. சரி, அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொன்னா இந்த தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் மக்களுக்கு முதல்ல நடிகராத்தான் தெரியும். அவர் போடக்கூடிய அந்த அப்படி போடு போட அந்த பாடல்கள்ல இருந்து, என்னை தாலாட்ட வருவாள அந்த பாடல்கள்ல இருந்து, இப்படி நிறைய வந்து ரஞ்சிதமே ரஞ்சிதமே இந்த பாடல்கள்ல இருந்து அவருடைய முகம் என்பது ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு முகம். அதனால இதுவரைக்கும் நம்ம திரையிலேயே பார்த்த ஒரு நபர் இன்னைக்கு இந்த இடத்துல நேர்ல வரப்போறாராமே அப்படின்னு பாக்குறதுக்காக வந்த கூட்டமாக கூட அந்த மாநாட்டினுடைய கூட்டமாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் அவர் என்னதான் பேசுறாரு கேட்போமே அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் தன்னுடைய ஆதர்ச நாயகனை அவருக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கிற மாதிரி போவோம் அப்படின்னு சொல்லி வந்த கூட்டமாக கூட இருக்கலாம். அதனால இந்த கூட்டத்தை வச்சு ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் எல்லாரும் வந்துட்டு தாவேகா பக்கம் திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவதும் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி என்பது எத்தனை சதவீதம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஒரு கிணத்துல கல்லு போட்ட மாதிரி அந்த கல்லு வந்து எவ்வளவு தூரம் போயிருக்கு, எப்போ மேல வரும் யாருக்குமே தெரியாது. அப்போ ஒரு தேர்தல்ல நின்னதுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன, அவங்களுடைய செல்வாக்கு என்ன அப்படின்றது தெரியும். அதுக்கு முன்னாடியே நாங்க வந்து ஆட்சியில பங்கு கொடுக்கிறோம், அதிகாரத்துல பங்கு கொடுக்கிறோம், கூட்டணியில வந்து நாங்க கவனமா இருக்கிறோம், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. இப்போ இது ஏதாவது அவருடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டியிருக்கான்னு கேட்டா இல்லை. அப்போ இந்த சூழல்ல இவங்க எல்லாரும் வந்த கூட்டம் என்பது பெரும்பாலும் அந்த நபரை ஒரு நடிகனை பார்ப்பதற்கான கூட்டமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் அனுமானிக்கிறேன். அதனால அந்த பக்கமும் இல்ல. அதனால இளைஞர்கள் அப்படின்றவங்க இன்னைக்கு நல்லா சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய அந்த வாசிப்பு பரப்பு என்பது ஆன்லைன்ல இருக்குன்னு நீங்க தப்பு சொல்லலாம். ஆனா அந்த ஆன்லைன் அப்படின்ற அந்த கைக்குள்ள ஒரு உலகம் வந்து எவ்வளவு செய்திகளை கொண்டு வந்து அவங்க கிட்ட சேர்க்குது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால அவங்க பகுத்தறிந்து இந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் போகக்கூடாதா, எது சரியான தேர்வா இருக்கும், யார் வந்து நலத்திட்டங்களை கொண்டு வராங்க. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. அடுத்தது விடியல் பயணம். இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள். இந்த திட்டங்கள்ல பயன்பெறாத ஏதாவது ஒரு வீட்டை உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. அப்போ அந்த வீடுகள்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம எந்த பக்கம் போகணும் அப்படின்ற தேர்வை அப்படின்ற முடிவை அவங்க இந்நேரம் எடுத்திருப்பாங்க. அதனால இளைஞர்கள் வந்து இப்படி போயிட்டாங்களா அப்படி போயிட்டாங்களான்னு நம்ம வருத்தப்பட வேண்டியது இல்ல. அவங்க எங்க போகணும்னு முடிவெடுத்திருக்கிறாங்களோ அங்க சரியா போயிடுவாங்க. 2026 தேர்தல் என்பது ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும். யாரெல்லாம் மக்களை ஏமாத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய தேர்தலாக அது நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றிங்க.